இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்ததை பார்த்து அழுற, ஆனா நான் இன்னும் உன் வாழ்க்கையில செய்ய போறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, கேளுங்க. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதாவது அவர் நினைச்சா எல்லாமே மாறும், அவருக்கு முடியாதது எதுவுமே இல்ல. இந்த வசனத்துல தேவன் உங்ககிட்ட ஒரு அன்பான கேள்வி கேட்கிறாரு. நீங்க இழந்ததை தான் தினமும் நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல நான் இன்னும் உனக்காக வச்சிருக்கிற கிருபையை என்றியா? போன வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ரொம்ப வருத்தமா வந்தான். பல மாசமா படிச்ச ஒரு வேலைக்கான தேர்வுல தோத்துட்டான். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அழுதுட்டே சொன்னான். ஒரு கதவு மூடினா நம்ம பார்வை எப்பவும் அந்த கதவு மேலேயே தான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம பின்னாடி தேவன் இன்னொரு பெரிய கதவை திறந்து வச்சிருக்கிறதையே நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில கூட ஒரு உறவு போயிருக்கலாம், ஒரு வேலை போயிருக்கலாம், ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு கனவு கூட உடைஞ்சிருக்கலாம். ஆனா அதனால தேவனுடைய வல்லமை முடிஞ்சு போகல. தேவன் நீங்க இழந்ததை வச்சு உங்க எதிர்காலத்தை எழுதுறவர் இல்ல. இன்னும் உங்க கையில இருக்கிற அந்த சின்ன விசுவாசத்தை வச்சு உங்க வாழ்க்கையை மாத்துவாரு. அதனால இன்னைக்கு இழந்ததை எண்ணி மனம் உடையாதீங்க. இன்னும் தேவன் உங்க கூடவே இருக்காருன்னு நம்புங்க. உங்க கதை இன்னும் முடியல, தேவனோட வேலை இன்னும் முடியல. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நான் இழந்தவற்றை மட்டும் நினைத்து வாழாமல், நீர் இன்னும் என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் கிருபையை காணும் கண்களை எனக்கு தாரும். என் கதை இன்னும் முடியவில்லை என்ற விசுவாசத்தை என் இருதயத்தில் புதுப்பியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.